மகளிர் தங்கும் விடுதியில் இளம் பெண்ணை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற அபிஷேக் மத்திய பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டார். பெங்களூரு பல மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் வாழும் இடமாக இருக்கிறது. இங்கு பீகாரைச் சேர்ந்த கிருத்திகுமாரி கோரமங்கலாவில் உள்ள மகளிர் தங்கும் விடுதியில் தங்கியபடி வேலை பார்த்து வந்தார். கடந்த வாரம் விடுதியில் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் அரைத்தோழியாக வந்தார். அந்த பெண் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்தவர். இருவரும் குறுகிய காலத்திலேயே நண்பர்களாகிவிட்டனர். அப்போதுதான் அந்த பெண் அபிஷேக் என்பவரை காதலித்ததையும், அவர் சில மாதங்களுக்கு முன் வேலையை விட்டதோடு வேறு வேலை பார்க்காமல் சுற்றித் திரிந்ததையும் கிருத்திகுமாரியிடம் கூறியிருக்கிறார். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அபிஷேக்கும் தானும் பிரிந்த பின்னர் மகளிர் விடுதியில் வந்து சேர்ந்ததாகவும் அந்த பெண் கூறியிருந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி காவலாளி சாப்பிடச் சென்ற நேரத்தில் தங்கும் விடுதிக்குள் நுழைந்த அபிஷேக் தன்னை காதலியோடு சேரவிடாமல் தடுத்ததாக கருதி கிருத்திகுமாரியை கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பியோடினார். கிருத்தியின் சத்தம் கேட்டு விடுதியில் இருந்த பெண்கள் ஓடி வந்த நிலையில் கிருத்தி உயிரிழந்தார். சிசிடிவி காட்சிகளை கொண்டும் இளம்பெண்ணிடம் நடத்திய விசாரணையிலும் அபிஷேக் தான் குற்றவாளி என்பதை உறுதி செய்த காவல்துறையினர் 3 தனிப்படைகளை அமைத்து அபிஷேக்கை தேடி வந்தனர். இந்நிலையில் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் பதுங்கியிருந்த அபிஷேக்கை பெங்களூரு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அங்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நடைமுறைகளை முடித்த பின் ஞாயிறன்று பெங்களூரு அழைத்து வந்து விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத்.